வணக்கம். நீதிமன்ற தேர்வு பாடத்திட்டத்தில் என்ன குழப்பம்? தமிழ் பாடம் அப்படின்றது தகுதி தேர்வா இல்லை மதிப்பெண் தேர்வா? பாஸ் ஆனால் போதுமா இல்லை முழு மதிப்பெண் பெற வேண்டுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் ஒரு சிலர் ரொம்ப ரேராக கால் பண்ணி கேட்டதுனால தனியாக வீடியோ செப்பரேட்டாக போட்டுருவோம் சொல்லி இந்த வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 1 வீக் அல்லது 1.5 வீக் பிஃபோராக நினைக்கிறேன் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு மட்டுமே 20 மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததை பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நபர்கள் கீழமை நீதிமன்ற தேர்வு தான் அதிக பேர் அப்ளை பண்ணியிருக்காது. அவங்க அதை பார்க்குறதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் கால் பண்ணி ஒரு சிலருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட எல்லாத்துக்கும் டவுட் இருந்திருக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு. அதனால் எக்ஸ்பிளைன் அப்படின்றது இந்த வீடியோ டோட்டலாக எல்லாத்துக்கும் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் அது மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு மதுரை பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை கிளை, அந்த 2 நீதிமன்றம் முக்கியமான அந்த 2 பெரிய நீதிமன்றங்களுக்கு மட்டும் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும், அதாவது தகுதி தேர்வு மட்டும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதினவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ் 50 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண் பாஸ் மார்க் எடுத்தால் போதும். அடுத்த பார்ட் பி அந்த பகுதி ஆவணா அப்படின்றது திருத்த போயிடுவாங்க, வேல்யூஷன் அப்படின்றது பண்ணிக்கிடுவாங்க. அப்போ பகுதி ஆ தமிழில் 40 மார்க் எடுத்தாலும் ஒன்று தான், 21 மார்க் எடுத்தாலும் ஒன்று தான், பாஸ் ஆனால் போதும். இது யாருக்கு? அந்த ரெக்யூர்மெண்ட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச், இந்த 2 கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ராஸ் கோர்ட்டு மதுரை கோர்ட்டு, இந்த 2 மெயின் கோர்ட்டு நடந்த எக்ஸாமுக்கான இதில் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது. பட் ஆனால் இங்கே அப்படியே நம்ம டோட்டலாக கீழமை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தலைகீழ தமிழை பொறுத்தளவு, அதாவது பகுதி ஆ அதை பொறுத்தளவு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழமை நீதிமன்ற தேர்வை பொறுத்தளவு பகுதி ஆ தமிழ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. அது ஒரு ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னா மதிப்பெண் தேர்வு, ஓகேங்களா? அதில் முழு மதிப்பெண் நல்ல ஒரு மதிப்பெண் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக பெற்றாகணும். அதாவது மொத்தமாக அது கீழமை நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, என்ன போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அது 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஓஏவாக இருந்தாலும் சரி, இல்லை மசால்ஜி, எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தமிழ் அப்படின்றது 50 மதிப்பெண் தான். அது மாற்று கருத்து இல்லை, கரெக்டுங்களா? அப்போ அந்த 50 மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ அதிக மதிப்பெண் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. அதனால் அந்த கீழமை நீதிமன்றத்துக்கான தமிழ் அப்படின்றது தகுதி தேர்வு மட்டும்தான். 20 மதிப்பெண் எடுத்தால் பாஸ் மார்க் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாம முழு மதிப்பெண் அதாவது முழு மதிப்பெண் சொல்லக்கூடாது, அளவுக்கு அதிகமாக நல்ல ஒரு மதிப்பெண் நம்ம ஒரு 50க்கு ஒரு 45க்குமே நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்றதுனால நல்ல மதிப்பெண் அப்படின்றது எடுத்தாகணும் அப்படின்றத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில சந்தேகங்கள் அப்படின்றது வருது உங்களுக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய எல்லாத்துக்கும் கிடையாது, அந்த வீடியோ பார்த்து கன்ஃபியூஷன் ஆன ஒரு சில பேருக்கு அது மொத்தமாக வீடியோ போஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறமா டெஸ்ட் பேஜ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. வெறும் 130 ரூபா மட்டும்தான், அதாவது ஃபீஸ் அப்படி தீர்மானிச்சிருக்கோம். ஓஏ மசால்ஸ் இந்த மாதிரி இவங்களெல்லாம் டெஸ்ட் பேஜ் வெறும் 130 ரூபா மட்டும்தான். அதே 10ஆம் வகுப்பு தரம் எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப் இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. வெறும் 200 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் அப்படின்றது. இது போக மெட்டீரியல்ஸ் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கிளாஸஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. கிளாஸஸ்க்கான ரிவிஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க பேமெண்ட் ரிவிஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்.